லைவ் அப்டேட்டே கதறி அழுத முத்துக்குமரன் ரகசியமாய் சிரித்த ஜாக்லின் இது குறித்து அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி வந்து வேணும்னு விட்டு கொடுத்தாரு, அவர் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிவிட்டு, ஏன்னா பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா மஞ்சுரி தான். மஞ்சுரி தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன முத்துக்குமரன் என்ன விட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முத்துக்குமரன் வந்தாலும் யதார்த்தமாக அந்த பிள்ளை 4 வாரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது, இது 5வது வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மஞ்சுரி வந்து அந்த இடத்துல பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பவித்ரா வந்து நீ விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லவுமே பிக் பாஸ் வந்து அறிவிப்பு கொடுத்துறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடிய தலையில் இறக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த கேப்டன்சி டாஸ்க்கே வந்து நான் செல்லுபடி இது இப்போ தள்ளி விட்றேன், கேப்டனே கிடையாது, அது மட்டும் இல்லை நாமினேஷன் ஃப்ரீயே கிடையாது, நீங்களே உங்களுக்குள்ளே விளையாண்டுக்கடா, நீங்கள் விட்டு கொடுத்து விளையாடுறோம் அப்படின்னா நாங்கள் எதுக்கடா இங்கே இருக்கணும், நாங்கள் ஒரு 500 பேர் வந்து உங்களுக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு 500 பேரோட உழைப்பை வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து வீண் பண்ணுறீங்களே, அதனால் வந்து போங்கடா, இதுக்கு மேலே நீங்களே உங்களுக்குள்ளே விளையாண்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இதாக பேசிட்டார். அந்த இடத்துல தப்பு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் மேலே கிடையாது, தப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவித்ரா மேலேயும் மஞ்சுரி மேலேயும் தான். இந்த ஜாக்லின் அப்போ என்ன பண்ணுதுன்னா, இவன் வந்து கதறிட்டு இருக்கான், இந்த மாதிரி பிக் பாஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க பிக் பாஸ். அதாவது அவர் அப்படி சொன்னோடனே என்ன ஆயிடுச்சு முத்துக்குமரனுக்கு, ஐயோ நம்மளால் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே பிக் பாஸ், நான் வந்து தெரியாமல் பட்டேன் பிக் பாஸ், எனக்கு வந்து அங்கே கான்சன்ட்ரேஷன் இல்லை, வந்து அப்போதைக்கு அது குழப்பத்தில் இருந்தேன், என்னால் இதாகிடுச்சு பிக் பாஸ், மன்னிச்சிருங்க பிக் பாஸ், மன்னிச்சிருங்க பிக் பாஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷங்கள் மன்னிச்சிருங்கன்னே சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. அந்த இடம் வந்து நம்ம அது குறை சொல்கிற மாதிரி இல்லை. உடனே வந்து நம்ம சௌந்தர்யாவாக இருக்கட்டும், அதே மாதிரி தீபகானா இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோகமாக இருக்காங்க. அதே மாதிரி விஷால் போய் சேர்த்துறான், இல்லைடா விட்றா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒருத்தவங்க ரகசியமாக சிரிக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்கள். அந்த நேரத்தில் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக இதுதாங்க பிரச்சனை, ஜாக்லின் உண்டான நடிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து உண்மை தான். எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி எல்லாத்தையும் துரோகத்தையும் இது பண்ணுறாலும் இந்த தான் பக்கத்தில் போய் உட்காந்து அப்புறம் அப்படியே அவன் அழுகும்போது புகழ போயிட்டு விடுமுத்து பரவாயில்ல முத்து, நீ ஒன்றும் பண்ணல முத்து, எல்லோரும் தான் முத்து, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சு, அது மாதிரி இது போச்சு அது போச்சுன்னு அவன் அழுகிறவனே தான் அழுக விடு ஜாக்லின், நடிப்பு கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.